ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீட்லேயே நம்ம 10 மினிட்ஸில் வந்து ரசப்பொடி எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னா, துவரம்பருப்பு, சீரகம், மிளகு, மிளகாய், கருவேப்பிலை, காய்ந்த கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பெருங்காயத்தூள் அல்லது பெருங்காயம் எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு துவரம்பருப்பு வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்துருக்கேன். வறுத்த அப்புறம் சீரகம் அதே மாதிரி அந்த ஈரத்தன்மை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து மிளகு வந்து நான் 100 கிராம் எடுத்திருக்கேன். அந்த 100 கிராமும் நல்லா வறுக்கும்போது அந்த ஸ்மெல் வரும், மிளகோட ஸ்மெல் வரும். ஸோ அதை வர நல்லா வறுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து மிளகாயும் ஒரு காப்படி எடுத்து, எனக்கு வந்து காரம் கொஞ்சம் இது வந்து கம்மியாக நார்மலாக தான் இருக்கும், பாப்பாவுக்காக நார்மலாக எடுத்திருக்கோம். கொஞ்சம் நீங்கள் காரமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கொஞ்சம் போடலாம். ஒரு காப்படியில் அதில் ஒரு பாதி எக்ஸ்ட்ரா போடலாம். நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பிலை, காஞ்ச கருவேப்பிலை எவ்வளோ நிறையா போடுறீங்களோ அதுக்களவு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அந்த ரசம் லாஸ்ட்டு வந்து எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, அம்மா வந்து ரச சாப்பாடு லாஸ்ட்டு நான் ரசம் சாப்பிட்டா குடித்தா முடி நல்லா வளரும்னு சின்ன வயசுலேயே சொல்லி சொல்லி கொடுத்தாங்க. அதனால் வீட்டில் வந்து கருவேப்பிலை நிறையா போடுவாங்க. அப்படியே லாஸ்ட்டில் வந்து ரசப்பொடியும் பார்த்தா அப்படியே க்ரீனிஷாக தெரியும். ஸோ என்கிட்ட இருக்கிற அளவு வந்து கருவேப்பிலை நல்லா காஞ்சி எடுத்து வச்சுப்பேன் நான் எப்போவுமே. அதை போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பெருங்காயம் நான் மிக்சியில் தான் போட போகிறேன். ஸோ பெருங்காயத்தூள் தான் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து வெளியில் போய் அரைக்கணும்னா நீங்கள் பெருங்காயம் கட்டி சேர்த்துக்கோங்க. நான் மிக்சியில் போட போகிறனால நான் பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துருக்கேன். எல்லாமே வறுத்து கொஞ்சம் ஆற விட்டு மிக்சியில் போட்டால் ரெடி.